பையனுக்கு கல்யாணம்னு இறங்கி டிரைவரை மாற்றி விட்டுட்டு வீட்டில் இருந்த இந்த மாதிரி ஆகி போச்சுங்களா. எல்லாம் வண்டி லோடு மாற்றி அடிச்சு ஏற்றிடலான்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு பின்னாடியும் வந்து வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்கண்ணா. எப்படி இந்த வண்டியை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு வர முடியல, ஒன்றும் தெரியலங்கண்ணா. டிரைவர் வேறையா. சேலம் மாவட்டம் கெங்கவெளி அடுத்த தம்மம்பட்டியை சேர்ந்தவர் நடராஜ். வங்கியில் கடன் பெற்று லாரி ஒன்றை வாங்கி சங்ககிரியில் இருந்து இயக்கி வந்தார். சம்பவத்தன்று லாரியை மாற்று ஓட்டுநரிடம் கொடுத்துவிட்டு உறவினரின் சுப நிகழ்ச்சிக்காக சொந்த ஊர் திரும்பியிருந்தார். இதற்கிடையே லாரி மேற்கு வங்க மாநிலம் துர்காபூரில் சரக்கு ஏற்றி திரும்பிய போது சாலை விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதி முழுமையாக சேதமடைந்தது. லாரி ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். தகவல் அறிந்து லாரி உரிமையாளரும் ஓட்டுநருமான நடராஜ் அங்கு புறப்பட்டு சென்றார். விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சரக்குடன் சாலையில் நின்று கொண்டிருந்த தனது லாரியை சொந்த ஊருக்கு எப்படி கொண்டு வருவது என்பது தெரியாமல் விழிபிதுங்கி போய் லாரியின் அருகிலேயே படுத்திருந்தார். இந்த நிலையில் லாரியின் பின்பக்கத்தில் மற்றொரு சரக்கு வாகனம் வந்து மோதியது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இரண்டாவது முறையாகவும் விபத்தில் சிக்கிய அந்த லாரியை அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு எடுத்து வர வழி தெரியாமல் தவித்த நடராஜ் வாகன் சேவை என்ற வாட்ஸ்அப் குழுவில் தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டு கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அக்கா பையனுக்கு கல்யாணம்னு இறங்கி டிரைவரை மாற்றி விட்டுட்டு வீட்டில் இருந்த இந்த மாதிரி ஆகி போச்சுங்களா. வண்டி அடிபட்டு டிரைவரும் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கை காலெலாம் அடிபட்டு அவங்க வண்டியிலேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கண்ணா. கையில் ₹1 காசு இல்லாமல் நடுவழியில் மாட்டிட்டு ரோட்டில் நிற்கிறேங்கண்ணா. இன்னைக்கு எல்லாம் வண்டி லோடு மாற்றி அடிச்சு ஏற்றிடலான்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு பின்னாடியும் வந்து வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்கண்ணா. நான் எப்படி இந்த வண்டியை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு வர முடியல, ஒன்றும் தெரியலங்கண்ணா. கண்ணீர் மல்க அவர் வெளியிட்ட வீடியோவை கண்ட வாகன் சேவை குழுவினர் அவருக்கு உதவ முன் வந்தனர். அதன்படி ஒரு நபருக்கு ₹234 வீதம் பணம் செலுத்தினால் எளிதாக அவரது லாரியையும் அவரையும் பத்திரமாக தமிழகத்திற்கு மீட்டுக் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று வாகன் சேவை தலைவர் கணேஷ்குமார் தெரிவித்திருந்தார். அதனை ஏற்று அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அடுத்தடுத்து ₹234 அனுப்ப தொடங்கினர். 24 மணி நேரத்தில் மொத்தம் ₹2,12,000 அளவுக்கு பணம் சேர்ந்தது. இதையடுத்து பணம் அனுப்புவதை நிறுத்த கூறியதோடு உதவிய உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்த கணேஷ்குமார் உடனடியாக தனது குழுவினருடன் இணைந்து மேற்கு வங்கத்தில் தவிக்கும் லாரி ஓட்டுநர் நடராஜுக்கு உதவ தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 17ஆம் தேதி ஒரு 8:40 அளவில் நம்ம ஒரு குரல் பதிவு வாகன் சேவையில் போட்டிருந்தோம். அவருக்கு ஒரு ₹234 நம்ம கலெக்ட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம். அதை 18ஆம் தேதி இரவு 9 மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு உதவி செய்யறதுக்கு போதுமான தொகை வந்துவிட்டது. எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கோ அதை ஒரு வீடியோவாக வெளியிடுவோம். இதுக்கப்புறம் யாரும் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோள். செலுத்திய அத்தனை லாரி உரிமையாளர், ஓட்டுநர்கள், மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். லாரியை கிரேன் மூலம் மீட்டு மற்றொரு வாகனம் மூலம் சங்ககிரிக்கு இழுத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர் நடராஜுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் செய்து வருகிறார்கள். இதனால் கடந்த 3 நாட்களாக செய்வதறியாது மேற்கு வங்கத்தில் தவித்த தமிழக லாரி ஓட்டுநருக்கு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. கேளுங்கள் தரப்படும் என்பது இறைவனுக்கு மட்டுமல்ல, வாகன் சேவைக்கும் பொருந்தி போகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.